ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்காக நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் நாளைக்கு உன்னை தேடி ஒரு நபர் வரும்படி செய்கிறேன். அந்த நபரின் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் ஏக்கம் கொண்ட விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். எந்த விஷயமும் உனக்கு கிடைக்காம போகாது, எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தருவேன்னு ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இந்த சாயப்பாவின் அருள் வார்த்தைகளும் ஆசீர்வாதம் நிறைஞ்ச வார்த்தைகளும் உன் கூட இருக்கும்போது, நான் அனுப்பிய நபரே உன்னை தேடி வரும்போது இனி உனக்கு என்ன கவலை? இந்த உலகம் நீ மூழ்கி போயிட்ட, தோத்து போயிட்டன்னு சொன்னாலும் இந்த சாயப்பா உன்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி வெற்றியை உருவாக்கி உன்னை வலிமை உள்ள ஆளாக வாழ வச்சு காட்டுறேன். நீ அமைதியாக மனசுக்குள்ள ஆழமான மௌனத்தோடு இருந்தாலே உன் கண்ணீரை முத்துக்களாக மாற்றி உன்னை செல்வ செழிப்போட சந்தோஷமாக நான் வாழ வச்சிருவேன். இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி சரியான மனிதர்கள் இல்லாமல், உனக்கு சரியான வழிகாட்டுதல் தர ஒருத்தரும் இல்லாமல் தானே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ எதை தளர்ச்சி நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதையே உனக்கான தவமாக மாற்றி வீழ்ச்சின்னு நினச்ச இடத்துலையே உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல சக்தியை, வெற்றியை உண்டாக்கி தரப்போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறி போகும். உன்னை மூழ்கடிக்க நினச்ச கடலே இப்போ உனக்கு கை கொடுத்து கரை சேர்க்கும் என் செல்லமே. நீ ஒன்றும் பயப்படாத, நீ தனியாக இல்லை. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உன் முயற்சிக்கும் துணிவுக்கும் என் அருள் எப்போதுமே உனக்கு துணையாகவே இருக்கும். இந்த சாயப்பா உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை உடைத்தெறிந்து பேரும் புகழும் பெருமையும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ செய்கிற விஷயங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போன உறவுகள் கூட இப்போ தானாக உன்னை தேடி திரும்பி வரதான் போகிறாங்க. நீ பிரிஞ்ச நபர்களும் உன்னை விட்டு விலகி போன நண்பர்களும் கூட இப்போ உன் வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நாளையிலிருந்து கொண்டாட்டங்களும் விழாக்களும் நல்ல நல்ல விசேஷங்களும் நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. எப்போதும் வாழ்க்கையில் மனிதனாக பிறப்பது ஒரு முறைதான், ஒரு பிறவிதான். அந்த மனித பிறவியை ஒவ்வொரு நாளையும் நீ அனுபவித்து வாழணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு வருஷத்தையும் உன் வயசையும் மீண்டும் பெற முடியாது. காலம் கடந்து போயிடுச்சுன்னா உன் இளமை பருவம் கடந்து போனது தானே. அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளமும் உன் வாழ்க்கையிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்திலும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கூட சந்தோஷமாக கவனத்தோட காப்பாற்ற கற்றுக்கு. உனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீ எல்லாரையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களை நேசிக்க பழகு. மற்றவங்களை நீ அன்போடு நேசிக்கும்போது அது உனக்கு திரும்ப பல மடங்காக கிடைக்கும்படி இந்த சாயப்பா ஒரு நல்ல வழியை காட்டுறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு வரமாக தரப்போகிறேன். உன் குடும்பத்தின் பாசம்தான், உன் குடும்பம்தான் உன் வாழ்க்கையை பூரணமாக்கக்கூடிய வரம். இதை புரிஞ்சு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நான் வாழ்க்கையில் எப்படி சமாளிக்க போகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும், நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு நீ ஒருபோதும் கலங்காதே. ஒவ்வொரு மனிதர்களும் அதற்கு உண்டான கர்ம பலன்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இதுவரைக்கும் நீ அறிந்தும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தானே இப்போ தீய பலன்களாய் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த சாயப்பா நாளைக்கு உன்னை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கும் அந்த நபரின் மூலமாகவே உன் தீவினைகளை குறைச்சி உனக்கான நல்ல வழியை காட்ட போகிறேன். இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். என்னை நம்பும் உனக்கு எல்லாத்தையும் என் அருளின் மூலமாகவே நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கை போராட்டத்தில் உனக்கு உதவி செய்யவும் ஆதரவு தரவும் ஒருத்தர் கூட இல்லையேன்னு கலங்காதே. உன் கனவு மிக பெருசு. அந்த கனவை நனவாக்குவதற்கு நீ போகிற பாதையும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஆனாலும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ தனி ஆளாக போராடினாலும் கண்டிப்பாக இந்த சாயப்பா உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை ஏளனப்படுத்தியவர்களுக்கு முன்பாக
நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாளை இப்போ வரவழைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ போராடிக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஜெயிக்க தான் போகிற. நீ ஜெயிப்பதற்கு நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன் என் செல்லமே. உன்னை முன்னின்று வழி நடத்தி உனக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக எதிர்த்து போராடு. உன் முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியாக மாறுறதுக்கான நேரம் வந்துருச்சு. என் கரங்கள் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும். உன் வாழ்க்கை வெற்றியின் பாதையில் ஜொலிக்கும்படி நான் செய்ய போகிறேன். இந்த சாயப்பாவை நம்பி வந்த உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பாவை நீ நம்பி வணங்கணும்னு எழுதப்பட்டிருந்ததால் தானே என் பெயரை நீ உச்சரிக்க வைத்தேன். இனிமேலும் என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல அதன் மூலமாக உன் கர்ம வினைகள் முழுவதுமாக மறைஞ்சு போயிடும். என்னை வணங்கிய பிறகு உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக வருவதைப் போல உனக்கு தோணலாம். ஆனால் கர்மாக்கள் தீரணும்னா சோதனைகள் வந்துதான் ஆகணும். நீ கஷ்டப்படும் போதும் கவலைப்படும் போதும் அதன் மூலமாக உன் கர்மாக்கள் தீர்ந்து போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காகவே உனக்கு தேவையான அனுபவங்களை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா சோதனைகளை கொடுக்குறேன்றத நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை நீ நம்பு. நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். உன்னை கைத்தாங்களாக பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கை பயணத்தில் மெதுவாகவும் உறுதியாகவும் நானே உன்னை முன்னால் அழைச்சிட்டு போகிறேன். உன் வாழ்க்கையில் பல நம்ப முடியாத விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தாலும் அதை அனைத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்க்குறத நடத்தி கொடுத்து உனக்கு மன மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதிர்பார்ப்பது தாமதமாக நடந்தாலும் கூட அதை தரமானதாக நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் அதிக நம்பிக்கையை உருவாக்கி வச்சுக்கோ. நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தானே என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய அளவில் நான் உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி தந்து உனக்கான நன்மைகளையும் செஞ்சு தர்றேன். என்னை நம்பிய உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்த நான் இருக்கும்போது நீ கவலைப்படாமல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உன் வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. வாழ்க்கையில் ஏற்றம் வந்தாலும் இரக்கம் இருந்தாலும் சமநிலையோடு அதை ஏற்றுக்கிட்டு தைரியமாக நீ வாழணும். என் அருளின் மூலமாக இனி அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ என்னதான் தைரியமான பிள்ளையாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்களின் செயல்களால் பாச பிணைப்புகளால் உன் மனசு வருத்தம் அடைவதையும் உன் மனசு காயப்படுவதையும் நான் பார்க்குறேன். அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை உன் மனசில் நீ சுமந்துக்கிட்டு அமைதியையும் நிம்மதியையும் இழக்க வேண்டாம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே கர்ம வினையை அனுபவித்து கடந்து வந்துதான் ஆகணும். அவரவர்கள் கர்ம வினையை தீர்ப்பதற்காக தானே எல்லாரும் பிறவி எடுத்திருக்காங்க. அதனால் அடுத்தவங்க பாரத்தை நீ சுமக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் ஆன்மாவின் பாரத்தை நீ என்கிட்ட ஒப்படைச்சிடு. எதையும் யோசித்து கண்ணீர் வடித்து நீ மனம் தளர்ந்து போகக்கூடாது. உன் பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளுக்காகவே இந்த சாயப்பா உன் கர்ம வினைகள் அனைத்தையும் மெதுவாக குறைச்சி காணாமல் போக செஞ்சிடுறேன். உனக்கு ஒரு நல்ல சரியான வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போது உன் மனதை குழப்பும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே நன்மைகள் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீயும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையை உன் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நல்லது நடக்கும்ன்றதை மட்டும் நீ பதிவு போட்டினா போதும். பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் மனசில் நிற்கிறதும் நிற்காமல் போகிறதும் அவங்கவங்க செயல்களை பொறுத்து தான். யார் உன்கிட்ட அன்பாக பேசினாலும் அதை மனசில் வச்சுக்கோ. யாராவது உன்கிட்ட கோபமாக பேசினாலும் காயப்படும்படி பேசினாலும் அதை சற்றும் யோசிக்காமல் தூக்கி எறிஞ்சிடு. எப்போதும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கணும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம். கட்டாயமாக உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் உயிரும் பாதுகாப்பும் மட்டும் எனக்கு போதும். நீ எல்லாவற்றிலும் நல்லதை அனுபவிக்கும்படி
எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் சிந்தனைகள் எல்லாம் மீண்டும் ஒரே கோட்டில் வந்து நிற்க போகுது. உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும், உன்னை நெருங்கவிருந்த ஆபத்துகளையும் சரி செஞ்சு இப்போது உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ மெதுவாக நிம்மதியாக வாழ்க்கையில் முன்னேற போகிற. அமைதியும் நிம்மதியும் உன் வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக இருக்கும்படி இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்.